ஃபர்ஸ்ட் டைம் என்னோட லைஃப்பில் வந்து ஐபிஎல் பார்க்க போகிறேன், அதை லைவாக. அது நீங்கள் என்ன மேட்ச் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு எம்ஐ மேட்ச். ஸோ இதை தான் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். என்னோட லைஃப்பில் நான் ஃபஸ்ட் டைம் பார்த்த ஐபிஎல் மேட்சோட ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா May 2 நடந்த சிஎஸ்கே vs எம்ஐ மேட்ச் தான். இந்த மேட்ச் பார்க்குறதுக்காக கன்னியாகுமரியிலேருந்து May 1 நைட் பஸ்ஸில் கிளம்பி May 2 போல் மார்னிங் வந்து சென்னையில் ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனதும் ரேப்பிடோ புக் பண்ணிவிட்டு என்னோடய ஃப்ரெண்டோட ரூமுக்கு போயிட்டேன். ரூமுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இன்றைக்கி ஜிம் போக முடியாதனால சரி அப்போ ரூம்லேயே தான் ஒர்க் அவுட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் புஷ்அப்ஸும் ஸ்குவாட்ஸும் ஆப்ஸ்க்கும் ட்ரெயின் பண்ணியிருந்தேன். ஸோ ஒர்க் அவுட்டெல்லாம் பண்ணி முடிச்சுக்கிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக 5 முட்டை போய் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா ஆஃப் பாயில் வந்து சாப்பிட்டேன். ஸோ 5 முட்டையை வச்சு கொஞ்சம் பெப்பர் தூக்கலாக ஆஃப் பாயில் சாப்பிட்டுருந்தேன். லஞ்சுக்கு வெளியே சாப்பிடலான்னு சொல்லிட்டு மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சிம்பிளாக சாப்பிட்டேன். அண்ட் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கிற வெயில ஹெல்மெட்டை மாட்டிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹோட்டலுக்கு போயாச்சு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஆஃப் ஆல்ஃபாம் ஆர்டர் போட்டு அதை நாக் அவுட் பண்ணி முடிச்சாச்சு. நான் பார்த்தீங்கன்னா வண்டலூரில் ஸ்டே பண்ணியிருந்தேன். நமக்கு மேட்ச் வந்து சேப்பாக்கில் நடக்குது. ஸோ இந்த சென்னை டிராஃபிக்கில் நமக்கு போகிறது கிட்டத்தட்ட 1.5 hours மேலே ஆகும். ஸோ நாங்கள் கொஞ்சம் ஏர்லியராகவே கிளம்பிட்டோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா வந்து இந்த ரோட் சைடில் ஜெர்சி விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஒரு 200 rupees ஜெர்சி வாங்கியிருந்தேன். ஆனால் இந்த ஜெர்சி பார்த்தீங்கன்னா 150 rupeesக்கே கிடச்சி. இதோட குவாலிட்டியுமே தரமாகவே இருந்துச்சு. உங்களுக்கு ஸ்டேடியத்துக்கு பக்கத்துலையுமே ஜெர்சி சேல் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா 250 rupees போல் சொன்னாங்க. ஆனால் இது போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது சைடில் கடை இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கே வாங்கிக்கோங்க, உங்களுக்கு சீப்பாகவே கிடைக்கும். நீங்கள் ஸ்டேடியம் பக்கம் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங் ஃபெசிலிட்டி வந்து இந்த கலைவாணர் அரங்கத்தில் ரெடி பண்ணியிருப்பாங்க. நாங்கள் ஃபஸ்ட் டைம் இங்கே போகிறதுனால எங்களுக்கு எங்கே வண்டியை பார்க் பண்ண சுத்தமாக ஐடியா இல்லை. அப்போ அந்த டைம் போல் பக்கத்தில் பில்டிங்கில் இருக்கிற செக்யூரிட்டியை நான் வந்து அந்த பில்டிங்கில் பார்க் பண்ண ஒரு 250 rupees கொடுத்தீங்கன்னா நீங்கள் பார்க் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. நீங்கள் அந்த மாதிரி எதுவுமே பண்ண வேணாம், டைரெக்டாக இந்த கலைவாணர் அரங்கத்தில் ஃப்ரீயாகவே வந்து பார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ஸ்டேடியம் ஏரியா சைட் போயிட்டாலே யாராவது வந்து உங்ககிட்ட ஜெர்சி விசில் இந்த மாதிரி கேப்ஸ் ஏதாவது விற்றுட்ருப்பாங்க. ஸோ நான் இந்த சின்ன பையன்கிட்ட இந்த விசில் வாங்கியிருந்தேன். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 30 rupees. ஃபைனலாக நாங்கள் வந்து டிக்கெட் எடுத்துக்கிட்டு நாங்கள் ஸ்டேடியத்தை நோக்கி நடந்தாச்சு. ஸோ ஸ்டேடியம் பார்த்தீங்கன்னா இந்த கலைவாணர் அரங்கத்துலேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்க்கிங் ஃபெசிலிட்டி மட்டும்தான் இங்கே ரெடி பண்ணி தந்திருக்காங்க. அப்பர் ஸ்டாண்ட் தான் முதல்ல அப்பர் ஸ்டாண்ட். ஸ்டேடியத்தை சுற்றி நிறைய சின்ன சின்ன ஷாப்ஸில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஜெர்சி கொடி விசில் கேப் எல்லாம் சேல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த நாட்டை நாங்கள் ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லி கேட்டோம். 250 rupees சொன்னாங்க. ஸோ நாங்கள் சேப்பாக்கு வர முன்னாடியே நாங்கள் ஒரு கடையில் 150 rupeesக்கு வாங்கியிருந்தோம். ஸோ உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக குவாலிட்டி ஆகும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்டேடியத்துக்கு வர முன்னாடி வாங்கிக்கோங்க, உங்களுக்கு நல்ல குவாலிட்டியிலே கிடைக்கும். ஸோ குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா நான் ஆன்லைனில் 2 ஜெர்சி வாங்கியிருந்தேன். கிட்டத்தட்ட அந்த குவாலிட்டி லெவலில் நல்லாவே இருந்துச்சு. எக்ஸ்ட்ரா டிக்கெட் எங்க போறது? எக்ஸ்ட்ரா டிக்கெட் பெரும்பாடா இருக்கு. நம்மளே அந்த டிக்கெட் வாங்கி இவ்வளவு பாடுபட்டு வாங்கிருக்கோம். எக்ஸ்ட்ரா டிக்கெட் ஒரு 4 பேர் வந்து கேட்டாங்க எக்ஸ்ட்ரா டிக்கெட் இருக்காது. பார்ப்போம், நம்ம ஒருவேளை அந்த டிக்கெட்டை கையில் வச்சுட்டு போகிறதுனால. ஃபைனலாக நாங்கள் வந்து எங்கள் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்கான என்ட்ரன்ஸுக்கு வந்தாச்சு. ஸோ இங்கே செக்கப் வந்து கொஞ்சம் ஹெவியாகவே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஏதாவது கொடியெலாம் கொண்டு போகிறீங்கன்னா அதில் கம்பெலாம் இருந்தால் அதை உருவிடுவாங்க. ஸோ நீங்கள் வரும் அந்த துணியை மட்டும் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபைனலாக நாங்கள் வந்து எங்களோட டிக்கெட்டை காட்டி நாங்கள் உள்ளே போயாச்சு. ஸோ நீங்கள் இதை கவனிச்சிங்களான்னு தெரியல. ஸோ பவர் பேங்க்லாம் அலௌடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒருத்தர் கொண்டு வந்திருந்தாரு, அதை அலோவ் பண்ணலை. ஸோ இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் ஃபுட்ஸு பேக்ஸ் எல்லாம் அலௌட் கிடையாது. ஸோ என்னென்ன திங்ஸ்லாம் கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு முதல்ல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணி போங்க, ஏன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. எப்படி இங்கே சாப்பிட்றதுக்கும் நிறைய ஸ்டால்ஸ் இருக்குது. பட் எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு இங்கே பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. அண்ட் நம்ம டீமை சப்போர்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் வரும்போதே உங்களுக்கு இந்த என்ட்ரன்ஸில் வந்து இந்த கொடியை வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. நீங்கள் கிரவுண்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டாலே இந்த மாதிரி ஃபுல் சவுண்டாகவும் விசில் வைப்பாக தான் இருக்கும். ஸோ நம்ம டிவிலலாம் பார்த்துருப்போம் 120 ஹெர்ட்ஸ் 124 ஹெர்ட்ஸ் அப்படி சொல்லுவாங்க. இங்கே எதுக்கு சவுண்ட் போடுறாங்களான்னு தெரியாது, பட் ஃபுல்லாக சவுண்டாக தான் இருக்கும், விசில் அடிச்சுட்டே இருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம டிவியில் வந்து இந்த கார் பார்த்துருப்போம். ஸோ அதுதான் இது.
அண்ட் இதுக்கு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் டீம் இருந்தாங்க. ஸோ நீங்க இங்க வந்து பார்க்கலாம். நம்ம கிருஷ்ணமாச்சாரி, ஸ்ரீகாந்த் அப்புறம் முத்து எல்லாம் நின்னுட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம தமிழ் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் டீம் வந்து இது பக்கத்திலே இருந்தாங்க. இந்த கேமரா வந்து நடு இதில் தொங்கிட்டு இருக்கும். ஸோ இதை எப்படி ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு ஐடியா இல்லை. ஸோ இதில் தான் நம்ம மேட்ச் எல்லாம் கவர் பண்ணுறாங்க. ஸோ நம்ம பிளேயர்ஸ் வந்து வார்ம் அப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மேட்ச் ஸ்டார்ட் ஆகும் முன்னாடி கொஞ்சம் வார்ம் அப்பும் ப்ராக்டிஸும் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ ரைட் சைடு சிஎஸ்கே டீம் இருந்தாங்க. லெஃப்ட் சைடு வந்து நம்ம மும்பை இந்தியன்ஸ் டீம் இருந்தாங்க. ஸோ நம்மளோட ஃபேவரட் பிளேயர்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து பார்த்தோம். பும்ரா வந்ததுமே ஃபேன்ஸ் எல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவர் வந்ததுமே சிவம் துபையை ஹக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த டேப் எடுத்து அங்கிட்டையும் நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் நம்ம ப்ரூவிஸும் பார்த்தீங்கன்னா வந்ததுலேருந்து அங்கங்கே ஓடிக்கிட்டே இருந்தார். ஸோ நம்மளோட இந்தியன் பிளேயர்ஸ் ரோஹித் சர்மா, ஹர்திக் பாண்டியா எல்லாரையும் பார்த்தோம். ஸோ ஒரே வருத்தம் என்னென்னா நம்ம டோனியை பார்க்க முடியல. ஸோ நம்ம தலையை பார்க்க முடியாத பெரிய வருத்தமாகி போச்சு. ஸோ இந்த கேமரா பார்த்திங்கன்னா இங்கே உள்ள ஆடியன்ஸை கவர் பண்ணும். ஸோ நம்ம ஸ்க்ரீன்லலாம் பார்த்துருப்போம், ஆடியன்ஸோட ரியாக்ஷனை கவர் பண்ணும். ஸோ நிறைய கேமரா வச்சுருக்காங்க. ஸோ இன்னொரு கேமராவும் இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம மேட்சை கவர் பண்ணுறதுக்கு எவ்வளோ கோடி இருக்குன்னு தெரியல. நான் இந்த மாதிரி வளைச்சி அங்கே இங்கேயும் கேமராவாக தான் இருக்கும். ஸோ அப்புறம் இந்த லைட்டை மாதிரி 4-5 லைட் இருந்துச்சு. ஸோ நைட்டும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டே மாதிரி இந்த லைட்டுனால தான் இருக்குது. அண்ட் பிச்சுமே பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஸ்டாஃப்ஸ் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ பிளேயர்ஸும் சீரியஸாக வார்ம் அப் பண்ணிவிட்டு மேட்ச்சுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த ரோபோட்டு நம்ம டிவியில் பார்த்த நிறைய விஷயங்கள் நேரில் லைவாக பார்க்கும்போது நமக்கு ரொம்பவே த்ரில்லிங்காக எக்ஸைட்டாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் பும்ரா வந்து வார்ம் அப் பண்ணுறத பார்க்கலாம். அப்புறம் பொல்லாடும் பார்த்தீங்கன்னா பேட்டிங் மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருந்தார். அண்ட் மலிங்கா பார்த்தீங்கன்னா பின்னாடி கீப்பிங் இருந்தாங்க. ஸோ பொல்லாட் பேட்டிங் இல்லாமல் ஏதோ விதமான ஒரு ட்ரைனிங் கொடுத்தாங்க. ஸோ பவுலருக்கு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நமக்கு ஐடியா இல்லை. ஸோ நம்ம சர்ஃப்ராஸ் கான், ப்ரூவிஸ், ஸோ இந்த மாதிரி நம்ம சிஎஸ்கே காட்டி நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்க பிளேயர்ஸ் நிறைய பேர் பார்த்தோம். ஸோ சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் சொதப்பினாலும் இப்போ கொஞ்சம் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பார்ப்போம் ப்ளே ஆஃப் குவாலிஃபை ஆகுமான்னு தெரியல. ஸோ ஃபைனலாக ருத்ராஜ் வந்தார். ஸோ எல்லாருமே ஜாலியாக அவங்க வார்ம் அப் செஷனில் வார்ம் அப் ட்ரில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபைனலாக டாஸ் போட்டதுக்கான டைமிங் வந்துடுச்சு. ஸோ ருத்ராஜன் கிளம்பி வந்துட்டார். ஸோ நமக்கு மேட்ச் பண்ணுறது கஷ்டமாக இருக்குச்சுன்னு பார்த்தா டாஸ் வின் பண்ணுறது அதோட பெரிய கஷ்டமாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பும்ரா வந்து பவுலிங் ப்ராக்டிஸ் பண்ணுறத பார்க்கலாம். ஸோ நேரில் பார்க்கறது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக என் தலைவன் ஹர்திக் பாண்டியா கிரவுண்டுக்கு கிளம்பி வந்துட்டாப்புல. அண்ட் டாஸ் வின் பண்ணி எதுக்கு தான் பேட்டிங் சூஸ் பண்ணாங்கன்னு தெரியல. ஸோ அவன் எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமாக இருந்த மாதிரி அன்னைக்கு அவர் எடுத்த முடிவு நமக்கு சாதகமாக இருந்துச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எதுவுமே வாங்கி சாப்பிட முடியாது, ஏன்னா எல்லாமே காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 100 ருபீஸ் ஆச்சு. இந்த டிவியில் தான் நம்ம லைவ் ரிப்ளேலாம் பார்ப்போம். ஸோ இந்த டிவியில் பார்க்கும்போது ஏதோ பெரிய டிவி மாதிரி தெரிஞ்சாலும் பட் நேரில் வந்து கொஞ்சம் சின்ன டிவி மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த கேட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம சிவம் துபே ஃபஸ்ட்டு மிஸ் பண்ண கேட்ச்சு. ஸோ ஃபஸ்ட்டு கேட்சை மிஸ் பண்ணிட்டு ரொம்ப கடுப்பாயிட்டாப்புல. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு கேட்சை மிஸ் பண்ணியிருப்பார். ஸோ அந்த கேட்சை அவர் மிஸ் பண்ணும்போது நாங்கள் எல்லோரும் கடுப்பாயிட்டோம். ஸோ நம்ம கிரவுண்டில் அவரை பார்க்கும்போதே கிளியராக தெரிஞ்சுது. ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக ரொம்ப ப்ரெஷராக இருந்த மாதிரி தெரிஞ்சுது. ஸோ நீங்கள் ஃபுல் ஹவர் பார்க்கும்போதே தெரியும் ரொம்ப டிப்ரெஷனாக தான் இருந்தார். ஸோ நாங்கள் வந்து ரோஹித் சர்மா பேட்டிங், ஹர்திக் பாண்டியா பேட்டிங் பார்க்க தான் ரொம்ப ஆசையாக இருந்தேன். ஸோ ரோஹித் சர்மா இன்றைக்கி ஸ்குவாடில் இல்லை. ஸோ ஃபைனலாக என் தலைவன் ஹர்திக் பாண்டியா பேட்டிங்கில் வந்தாப்புல. ஸோ ஏதாவது 6-4 ஏதாவது அடித்து கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் பண்ணப்பலன்னு பார்த்தா அன்றைக்கி அவருக்கு டே பேடாக தான் இருந்துச்சு. ஸோ அன்றைக்கி மேட்ச் நல்லா சொதப்பல் தான் அவருக்கு. ஃபைனலாக அவர் விக்கெட்டை லூஸ் பண்ணி போயிட்டார். அண்ட் ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கர எக்ஸைட்டடாக ஹாப்பியாக இருந்தாங்க. ஸோ நானும் சிஎஸ்கே ஃபேன் தான். பட் நமக்கு பர்சனலாக ஹர்திக் பாண்டியா கொஞ்சம் பிடிக்கும். என்ன இந்த வருஷம் அவரோட பெர்ஃபார்மன்ஸும் சரியில்லை, டீமோட பெர்ஃபார்மன்ஸும் சரியில்லை. அது கொஞ்சம் வருத்தத்துக்குரிய விஷயந்தான். ஓகே, பார்ப்போம். நெக்ஸ்ட் இயர் வந்து நல்லா பண்ணுவாங்க நம்புகிறோம். ஸோ சிஎஸ்கேக்கார் வர மாதிரி ஒரு ரூமர்ஸ் இருக்குது, வந்தால் சந்தோஷம்தான். அண்ட் இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிச்சுக்கிட்டு நம்ம ஜேமி ஓவர்டன் வந்து நம்ம ப்ரெஸ்ஸுக்கு வந்து ஸ்பீச் கொடுத்துருந்தாப்புல. நமக்கு சேப்பாக்கில் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து தண்ணி பாட்டிலாம் கொண்டு வர மாட்டாங்க சேல் பண்ணுறது கூட. ஆனால் வெளியே வந்து ஃப்ரீ ட்ரிங்கிங் வாட்டர் இருக்குது. ஸோ இன்னிங்ஸ் பிரேக்கில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் ரஷ்ஷாகவே இருக்கும், எல்லோரும் தண்ணி குடிக்க வந்தோம். ஸோ உள்ளே வந்து ஜூஸு, ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி ஐட்டம் மட்டும் தான் கொண்டு வருவாங்க சேலுக்கு. நீங்கள் இப்போ பும்ராவோட பவுலிங் பார்க்கலாம். ஸோ பும்ராவோட பவுலிங்கை லைவில் பார்க்கும்போது வேறு லெவலில் ஃபீல் ஆச்சு. ஸோ ஸ்விங்கு எறிகிறாப்புல. அப்புறம் கார்த்திக் சர்மா அன்றைக்கி 50 அடித்தார். ஸோ 50 அடிச்சுக்கிட்டு ஒரு புது சிக்னேச்சர் மூவை வந்து அப்படி பண்ணி காட்டினார், அந்த கன் ஷாட் மூவ். ஸோ அதுவும் கொஞ்சம் பார்க்க நல்லா இருந்துச்சு. ஸோ டார்கெட்டும் பார்த்திங்கன்னா பெருசாக இல்லை, ஈஸி டார்கெட் தான். ஸோ மேட்ச் ஃபுல்லாகவே நம்ம சிஎஸ்கே தான் இன்றைக்கி டாமினன்ஸ் பண்ணிச்சு. ஸோ ஃபைனலாக நம்ம மேட்சை வின் பண்ணிட்டோம். ஸோ ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கர ஹாப்பி.
கொடுத்த காசுக்கு வர்த்தா மேட்ச் வின் பண்ணியாச்சு. பட் மேட்ச் த்ரில்லிங்காக போச்சான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா வந்து மேட்ச் ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம கையில் தான் ஃபுல் மேட்ச் இருந்துச்சு. ஸோ ஒன் செட் கேம் மாதிரி ஃபீல் ஆச்சு. நம்மளோட டோனியை பார்க்க முடியல, அது ஒரு சின்ன வருத்தம் தான். ஸோ ஃபைனலாக ஃபேன்ஸ் எல்லாம் ஹாப்பியாக மேட்ச் ஜெயித்த சந்தோஷத்தோட இந்த சேப்பாக்லேருந்து அந்த மஞ்சள் படை கிளம்பி போகிறத நீங்கள் பார்க்கலாம்.